ரொபாட்டிக்கில் எல்லா கைனக் சர்ஜரியும் பண்ண முடியும். சிசேரியன் பண்ண முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் யூ கேனாட் டூ சிசேரியன். சிசேரியன்லாம் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ்க்கு வரும். கைனகாலஜியை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ் ரிமூவல். யூட்ரஸில் சிலவங்களுக்கு கட்டி இருக்கும். ஸோ வெறும் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அப் டு 3 kgs 2.5 kgs நிறைய ஃபைப்ராய்ட்ஸு இதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கட்டி இருக்கிறது. சிஸ்ட்டு, லார்ஜ் சிஸ்ட்டிலே நிறைய வகைகள் இருக்குது. எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட்னா சாக்லேட் சிஸ்ட், அது எல்லாத்துக்கூடயும் ஒட்டிகிட்ருக்கும். சில நேரத்தில் டெர்மாய்ட் சிஸ்ட், அந்த சிஸ்ட்டில் வந்து ஹேரு, டூத்து, இதெல்லாம் இருக்கும். சிலவங்களுக்கு ஹெமரேஜிக் சிஸ்ட் அப்படின்னா பிளட் இருக்கும் அந்த சிஸ்ட்டில். இந்த சிஸ்ட் ரிமூவல். அதே மாதிரி யூட்ரஸ் கீழே இறங்கி இருக்கிறவங்களுக்கு, ஓல்டர் ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு சிஸ்டோசீல்னு சொல்லுவோம், அது சேக்ரோகால்போபெக்சி, பெக்டோபெக்சி. ஸோ எல்லா கைனக் சர்ஜரியும் நீங்கள் கண்டிப்பாக ரொபாட்டிக்கில் பண்ண முடியும்.